ஓம் சாந்தி. நான் தூய்மையாக மாறி ஆஸ்தி அடைகின்ற ஆத்மா. நான் பல மடங்கு பாக்கியசாலி ஆத்மா. நான் கவலையற்ற ராஜாவாக இருக்கும் ஆத்மா. நாம் இங்கே மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்காக டியூஷன் எடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். நாம் சோழியிலிருந்து வைரமாகிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு இந்த படிப்பில் எந்த செலவும் இல்லை. ஏனெனில் தந்தையே ஆசிரியராக இருக்கின்றார். நாம் தந்தையின் குழந்தையாகி மடியில் வந்துவிட்டதால் சொத்துக்கு உரிமையாளராகி விடுகின்றோம். நாம் சோழியிலிருந்து வைரம் போன்று தேவதையாக ஆகின்றோம். இங்கே தந்தை நமக்கு ராஜ்ய பதவி கொடுக்கின்றார். அனைத்து ஆஸ்தியும் இலவசமாக கொடுக்கின்றார். தூய்மையாக மாறுங்கள், ஆஸ்தி அடையுங்கள் என்பது தந்தையின் படிப்பினையாகும். நாம் இப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்கின்றோம். தந்தைதான் ஆஸ்தியை கொடுத்தார். இப்போது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆத்மா எவ்வளவு சிறிய நட்சத்திரமாக இருக்கின்றது. அதேபோல தந்தையும் நட்சத்திரமாக இருக்கின்றார். ஆனால் அவர் சம்பூர்ண பவித்திரமான ஆத்மா. நாம் இப்போது சம்பூர்ண பவித்திர சங்கத்தின் நட்சத்திரங்களாவோம். நாம் இப்பொழுது ராம சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். பகவான் தான் வந்து ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். நாம் இப்போது வைரம் போன்ற வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். பரமாத்மாவைத் தவிர வேறு யாரும் நம்மை மாற்ற முடியாது. நாம் பரலௌகிக தந்தை உடையவராக இருப்பதிலும் எந்த செலவும் இல்லை. இங்கே தந்தை வந்து படிக்க வைக்கின்றார். படிக்க வைத்து நம்மை தேவதையாக மாற்றுகின்றார். இப்போது நமக்கு தந்தையிடமிருந்து தந்தையின் மீது நிச்சயம் ஏற்பட்டுவிட்டது. தந்தையுடைய ஆஸ்தி நமக்கு வேண்டுமெனில் நாம் பதித்தத்திலிருந்து பாவனமாக ஆக வேண்டும். நாம் பாவனமாக ஆகும் பொழுது உலகிற்கு எஜமானன் ஆகின்றோம். தந்தை வைகுண்டத்தை ஸ்தாபனை செய்கின்றார். படிப்புதான் வருமானத்திற்கான ஆதாரமாகும். அனைத்து பதவியும் படிப்பின் அடிப்படையில்தான் இருக்கின்றது. தந்தை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கின்றார். யார் விகாரி பதித்தமாகி இருக்கிறார்களோ அவர்களை தந்தை பாவனமாக்குகின்றார். நாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையிடம் விஸ்வ ராஜ்ய பதவியை அடைந்திருக்கின்றோம்.
தந்தை ஞானரத்தினம் என்ற உண்மையான வைரத்தை கொடுக்கின்றார். இந்த அழியாத ஞானரத்தினங்கள் ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கான ரூபாயாகும். தந்தை நம் பையை நிரப்பிக் கொள்வதற்காக இந்த ரத்தினங்களை கொடுக்கின்றார். இது நமக்கு இலவசமாகவே கிடைக்கின்றது. நம்முடைய ஆத்மாவில் அனைத்து நடிப்பும் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஞான ரத்தினங்கள் தான் உண்மையாகின்றது. பிரம்மா ரூபமாகவும் இருக்கின்றார். நடைமுறையில் தாரணையின் வெளிப்பாடாகவும் இருக்கின்றார். தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார். அவரிடமிருந்து ஞான ரத்தினங்களால் நாம் மிகவும் செல்வந்தராக ஆகின்றோம். இப்பொழுது நாம் நம்முடைய யோக பலத்தால் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் இப்பொழுது தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும். 5000 வருடத்திற்கு முன்பு கூட என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பரமாத்மா கூறியிருந்தார். சிவ தந்தை வந்ததால்தான் நாம் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகின்றோம். பாபா என்ற வார்த்தை மிகவும் இனிமையாக இருக்கின்றது. அப்பா மற்றும் ஆஸ்தி. இந்த நிச்சயத்தோடு நாம் இருக்கின்றோம். தந்தைதான் பதித்த பாவனராக பதித்த பாவனன். அவரை நினைவு செய்வதால் நம்முடைய துரு நீங்கிவிடுகின்றது. சதோ பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். அவருடைய வழிப்படி நாம் செல்வதால் பதித்தத்திலிருந்து பாவனமாக ஆகின்றோம். தந்தைதான் சர்வசக்திவானாக சதா தூய்மையானவராக இருக்கின்றார். நாம் தொழில், வேலை போன்றவைகளில் ஈடுபட்டிருந்தாலும், குழந்தைகளை கூட பார்த்து கொண்டாலும், புத்தியோகத்தை மட்டும் அனைத்திலிருந்தும் விலக்கி தந்தையோடு இணைக்கின்றோம். நம்முடைய நினைவு மிகவும் சக்திசாலியாக இருக்கும்போது ஒரு நொடி நினைவின் மூலம் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகின்றது. நாம் நம்முடைய முகத்தில் பல மடங்கு வருமானத்தின் போதையை காட்ட வேண்டும். அந்த மாதிரியான ஆன்மீக போதை, ஆன்மீக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இவர்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவர்களாக இருக்கின்றார் என்ற அனுபவம் பிறர் செய்ய வேண்டும். நம்மை ஏழையிலிருந்து செல்வந்தராக மாற்றிக்கொள்வதற்காக தந்தையிடமிருந்து அழியாத ஞான ரத்தினங்களை எடுத்துக்கொள்கின்றோம். இந்த ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாயாகும். இதனுடைய மதிப்பை புரிந்து கொண்டு நாம் படிப்பை படிக்கின்றோம். இந்த படிப்புதான்
வருமானத்திற்கான ஆதாரமாகும். எனவே உயர்ந்த பதவியை நாம் அடைகின்றோம். ராம சம்பிரதாயத்தில் வருவதற்காக சம்பூர்ண பவித்திரமான ஒரு தந்தையின் சங்கத்தில் நாம் இருக்கின்றோம். கெட்ட சகவாசத்திலிருந்து நாம் சதா விலகி இருக்கின்றோம். எல்லாவற்றிலிருந்தும் புத்தியோகத்தை விலக்கி நாம் ஒரு தந்தையுடன் இணைக்கின்றோம். சக்திசாலியான நினைவின் மூலமாக நொடியில் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பல மடங்கு பாக்கியசாலி ஆத்மா நாம். நாடகத்தில் அனைத்தும் நன்மைக்காகவே உள்ளது. இந்த நினைவின் மூலம் கவலையற்ற ராஜாவாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.